1000 ஆண்டுகள் கடந்தும் தலை நிமிர்ந்து கம்பீரமாக நின்று கொண்டிருக்கும் சோழர்கள் கட்டிய கோவில். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள முற்காலச் சோழர்களின் தலைநகரமாக விளங்கிய காவேரி பூம்பட்டினம் எனும் பூம்புகாருக்கு அருகில் அமைந்திருக்கும் கோவில்தான் சாயவனேஸ்வரர் கோவில். இக்கோவிலை கட்டியவர் முற்காலச் சோழர்களைச் சேர்ந்த கோச்செங்க சோழன் என்று சொல்லப்படுகிறது. இக்கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஸ்தலமாகும். இக்கோவிலில் சில மர்மங்களும் அடங்கியுள்ளது. இக்கோவிலின் உட்புறம் மூலவர் சன்னதிக்கு அருகே ஒரு சுரங்கம் உள்ளது. அச்சுரங்கம் எங்கு செல்லக்கூடியது, அதனுள் இருப்பது என்னவென்று மர்மமாகவே உள்ளது. சோழ மன்னர் காலத்தில் இச்சுரங்கத்தை பயன்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது. இக்கோவிலை சுற்றி நிறைய கல்வெட்டுகள் உள்ளன. அதை பற்றி பல ஆராய்ச்சிகளும் மேற்கொள்கின்றன. இக்கோவிலில் இருக்கும் முருகன் வில்லேந்திய நிலையில் இருப்பதை நாம் காணலாம். நாம் முருகனை தரிசித்தால் திருமண காரியம் மற்றும் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்று நம்பப்படுகிறது. இக்கோவில் காசிக்கு இணையாக கருதப்படும் சிவாலயங்களில் இதுவும் ஒன்று என்று கூறப்படுகிறது. 63 நாயன்மார்களில் ஒருவரான இயற்பகை நாயனாருக்கு இறைவன் காட்சியளித்த கோவிலாக இக்கோவில் கருதப்படுகிறது. இக்கோவில் அப்பர் மற்றும் திருஞான சம்பந்தர் ஆகியோர் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் முக்கிய ஸ்தலமாகும். 1000 ஆண்டுகள் கடந்தும் தலை நிமிர்ந்து கம்பீரமாக நின்று கொண்டிருக்கும் சோழர்கள் கட்டிய கோவில். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள முற்காலச் சோழர்களின் தலைநகரமாக விளங்கிய காவேரி பூம்பட்டினம் எனும் பூம்புகாருக்கு அருகில் அமைந்திருக்கும் கோவில்தான் சாயவனேஸ்வரர் கோவில். இக்கோவிலை கட்டியவர் முற்காலச் சோழர்களைச் சேர்ந்த கோச்செங்க சோழன் என்று சொல்லப்படுகிறது. இக்கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஸ்தலமாகும். இக்கோவிலில் சில மர்மங்களும் அடங்கியுள்ளது. இக்கோவிலின் உட்புறம் மூலவர் சன்னதிக்கு அருகே ஒரு சுரங்கம் உள்ளது. அச்சுரங்கம் எங்கு செல்லக்கூடியது, அதனுள் இருப்பது என்னவென்று மர்மமாகவே உள்ளது. சோழ மன்னர் காலத்தில் இச்சுரங்கத்தை பயன்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது. இக்கோவிலை சுற்றி நிறைய கல்வெட்டுகள் உள்ளன. அதை பற்றி பல ஆராய்ச்சிகளும் மேற்கொள்கின்றன. இக்கோவிலில் இருக்கும் முருகன் வில்லேந்திய நிலையில் இருப்பதை நாம் காணலாம். நாம் முருகனை தரிசித்தால் திருமண காரியம் மற்றும் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்று நம்பப்படுகிறது. இக்கோவில் காசிக்கு இணையாக கருதப்படும் சிவாலயங்களில் இதுவும் ஒன்று என்று கூறப்படுகிறது. 63 நாயன்மார்களில் ஒருவரான இயற்பகை நாயனாருக்கு இறைவன் காட்சியளித்த கோவிலாக இக்கோவில் கருதப்படுகிறது. இக்கோவில் அப்பர் மற்றும் திருஞான சம்பந்தர் ஆகியோர் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் முக்கிய ஸ்தலமாகும்.